சரிங்க, ஓகே. Potential energy of magnetic dipole at angle theta related to the external magnetic field. ஸோ இது Sir, என்னங்க minus ஆன்சர்? mu vector dot B vector, sir. வெரி குட், அவ்வளோதான். இது வந்து டைரக்ட் கொஷின், ஆக்சுவலி பொட்டன்ஷியல் எனர்ஜி கொஷின். ஆன்சர் பிங்கிறது கரெக்டான ஆன்சர் ஆகுது. சரி, ஓகே. அடுத்து இது பார்க்கலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் spectral series of hydrogen atoms lying in the visible electromagnetic wave? Balmer Visible series, sir. எதுங்க? சார் பால்மர். ஓகே, பால்மர். கரெக்ட், ஓகே. A state with L is equal to 1, S is equal to 1 by 2 and J is equal to 3 by 2 would be the called as என்னது? என்னன்னு கால் பண்றாங்க? டபுளெட் P3 ஹவுஸா? Doublet B3 டபுளெட் option. T3 ஹவுஸா? Option A, sir. ஆப்ஷன் A, sir. ஏங்களா? எப்படி சொல்றீங்க என்ன? Yellow value. Multiplicity கண்டுபிடிப்போம்ல சார். 2 plus ம் 2s plus 1 அந்த ஃபார்முலாவில் வந்து s ஓட வேல்யூ போட்டுட்டு சரிங்களா, இதுதான் டப்லெட் அப்படிங்கறத சொல்றேன். ஆக்சுவலி டப்லெட்டுங்கிறது இது ஜேவினுடைய வேல்யூ சொல்றேன். சரிங்களா, இதான் ஜேவினுடைய வேல்யூ சொல்லுவேன். ஜேங்கிறது வந்து எல் பிளஸ் எஸ் தான் குறிக்குது. அப்ப 1 பிளஸ் 1/2 தான் அது குறிக்குது. அப்போ 3/2ங்கிறது கரெக்டான ஆன்சர் தான். ஜே இஸ் ஈக்குவல் டு 3/2 அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். பட் இது வந்து என்னதுன்னா டப்லெட்ல தான் சான்சஸ் இருக்கு. சரிங்களா, டப்லெட் அப்படிங்கிறது. இது வந்து ட்ரிப்லெட்ல எது சான்ஸ் அப்படின்னா அந்த டி. டி வந்து ட்ரிப்லெட்டுக்கான ஆப்ஷன்ஸ். பட் இந்த கொஷனுக்கான ஆன்சர் வந்து ஏ கரெக்ட் தான். பட் இப்போது ட்ரிப்லெட்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா டி நம்ம யூஸ் பண்ணலாம். சரிங்களா, D32 அப்படின்னு யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாமே ட்ரிப்லெட். ட்ரிப்லெட் ட்ரிப்லெட் D3 ஹாஃப்ஸ். D3ல D2 தான் இருக்கு. சரிங்களா, D3ன்னு எழுத முடியாது, D2. ஸோ இந்த மாதிரி இருக்கு. பட் இதுக்கான கொஷின்ஸ் வந்து கரெக்ட் தான். ஏங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். வெரி குட். மல்டிப்ளிசிட்டி ஆஃப் ஸ்டேட் கேன் பி ரிட்டன் அஸ். 2J plus 1, sir. நம்ம ஸ்டேட் கேட்குறோம். வெரி குட். ஸ்டேட்னா அதுதான். The frequency interval between the two level with the total angular momentum J plus 1 and J respectively proportional to. 2J plus 1, sir. The frequency interval between the two level with the total angular momentum J plus 1 and J respectively proportional to. எது சொல்றீங்க, என்ன சொல்றீங்க? frequency interval கேக்குறாங்க இங்க. டூ ஜே பிளஸ் ஜேக்கு வந்து 2J plus 1 கரெக்டுங்களா? J plus 1க்கு 2 into J plus 1 plus 1. ஸோ இப்போ இதுல இருந்து இதை கழிக்கணும். அப்ப 2 டைம்ஸ், சாரி இங்க 2 போடுவோமா? 2 போடுவோம். 2 டைம்ஸ்
ஜே பிளஸ் ஒன்று பிளஸ் ஒன்று மைனஸ் 2j பிளஸ் ஒன்று. அப்போ என்ன செய்யலாம்? 2j பிளஸ் 2 பிளஸ் ஒன்று மைனஸ் 2j பிளஸ் ஒன்று. கடைசியாக -1 வராதா சார்? -2j -1. மைனஸ் ஒன்று வரும். ஆன்சர் 2ல வருது. ஒரு நிமிஷம். ஃப்ரீக்வன்சி இன்டர்வல் between the two levels. இருங்க, இதை நான் பார்த்துட்டு சொல்றேங்க. இது ஏதோ தவறா வருது. இந்த கொஸ்டின் நான் பார்த்துட்டு சொல்றேன். Which of the following explain the doublet fine structure of sodium D line? A was the answer. ஏவா? எஸ், கரெக்ட். எப்படி சொல்றீங்க ஐடியாஸ்? சார் தெரியல, படிச்சிருக்கேன், அவதான் தெரியும், எப்படின்னு தெரியல சார். The frequency, sorry, which of the following explain the doublet fine structure of the sodium? ஸோ இப்போ டபுளெட் ஃபைன் ஸ்ட்ரக்சர்னா நம்ம இப்பதான் படிச்சோம் இல்லையா? டபுளெட் ஃபைன் ஸ்ட்ரக்சர்னா அந்த 2, இதுல 2 சான்சஸ் இருக்கு. சரிங்களா? 2p 3/2 ஒன்று, இல்லைன்னா 2p 1/2. இது 2 ஸ்டேட் தான் இருக்க முடியும். காரணம் என்னன்னா அதான் டபுளெட். ஜேஸ் ஈக்குவல் டு எஸ் பிளஸ் சாரி ஜே எல் பிளஸ் எஸ், இல்லைன்னா ஜேஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் எஸ். 2 ஸ்டேட் தான் இருக்க முடியும். அதாவது 3/2 இல்லைன்னா 1/2. இதனாலதான் இதை டபுளெட் ஸ்டேட்னு சொல்றேன். சரிங்களா? சோடியம் இந்த டி லைன்ல இந்த 2 தான் இருக்கு. சரிங்களா? இது வந்து D1 லைனை கொடுக்கும், இது வந்து D1 லைனை கொடுக்குது, இது D2 லைனை கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இது D1 லைன் பாத்தீங்கன்னா 5/8. இதனுடைய இது பாத்தீங்கன்னா 5896 ஆம்ஸ்ட்ராங் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா 5890 ஆம்ஸ்ட்ராங். இவ்வளவுதான் அந்த வேவ் லென்த்ல டிஃபரன்சஸ் இருக்கும். இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னதுன்னா செலெக்ஷன் ரூல். இதுல வந்து 2 செலெக்ஷன்ஸ் ரூல்ஸ் மட்டும்தான் பாசிபிள். என்னன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செலெக்ஷன் ரூல் இது வந்து பேஸ்ட் ஆன் த செலெக்ஷன் ரூல். இந்த டபுளட் ஸ்ட்ரக்சருக்கு சோடியம் டி லைனுக்கான செலெக்ஷன் ரூலா அவங்க சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் ΔL ஈக்குவல் டு +or-1, ΔJs ஈக்குவல் டு +or-1 ஆர் 0. இந்த 2 டிரான்சிஷனும் பாசிபிள் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? 2 டிரான்சிஷனும் எப்போ பாசிபிள்னா இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் பாசிபிளா இருக்கணும். ΔL வந்து பாருங்க +or-1 மட்டும்தான் சேஞ்ச் ஆகணும் ΔL. அடுத்து வந்து
டெல் அதுக்கு அடுத்து இருக்கக்கூடியது வந்து டெல் ஜே. டெல் ஜேவினுடைய வேல்யூ பாருங்க, பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்று தான். 3/2 மைனஸ் 1/2 போட்டீங்கன்னா என்ன வந்துடும்? உங்களுக்கு 1 வந்துடும். கரெக்டுங்களா? 2/2 1 வரும். 1 வந்துருது. அப்போ 1 தானே வருது டிஃபரன்ஸு. ஸோ டெல் ஜே வந்து பிளஸ் ஆர் மைனஸ் 1 தான். நீங்கள் 1/2யும் 3/2யும் நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்கன்னா அதனுடைய வேல்யூ வந்து -1 வரும். அது பிளஸ் ஆர் மைனஸ் 1. இல்லைன்னா 0 வரலாம். சப்போஸ் இது இல்லைன்னா வந்து என்ன பண்ணலாம்னா 0 வரதுக்கு சான்சஸ் இருக்கு. 0 வந்து அந்த டிரான்சிஷன் வந்து நாட் பாசிபிள். 0லேருந்து 0 டிரான்சிஷன் நாட் பாசிபிள். அதனால இந்த ரெண்டு டிரான்சிஷன்ஸ் தான். ஒன்று வந்து D3 லைன்ல இருந்து, சாரி, அந்த 3/2ல இருந்து கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரலாம். அந்த லைன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோடியம் D3 லைன்ஸ்க்கு வந்து எக்ஸாம்பிள்ஸ் போட்டிருப்பாங்க புத்தகத்துல பாத்தீங்கன்னா. ஐயா கடவுளே. சரி, ஓகே. இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும், இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும், இந்த மாதிரி ஒரு லைன் இருக்கும். இது P 3/2 குறிக்குது, இது P 1/2 குறிக்குது, 1/2 குறிக்குது, இது S 1/2 குறிக்குது. இப்ப பாருங்கண்ணே, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே D1 லைன்ஸ் வந்து இந்த மாதிரியான டிரான்சிஷன் வந்து சோடியம் D1 லைன் வந்து ஃபார்ம் பண்ணும். இந்த டிரான்சிஷனை ஃபார்ம் பண்றது சோடியம் D2 லைன்ஸ். இந்த ரெண்டு டிரான்சிஷன்ஸ் வந்து பாசிபிள்ஸ். அப்படின்னா என்னன்னா, இந்த டிரான்சிஷன் வந்து டெல் எல் பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னு நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம். டெல் எல் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ஒன்னு அப்படின்னா என்ன அர்த்தம்? இது எல் இஸ் ஈக்குவல் டு எத்தனைங்க இதுக்கு வேல்யூ? இதுக்கு என்ன எல் இஸ் ஈக்குவல் டு? இது 0 1, கரெக்டுங்களா? அப்போ டெல் எல்னா எல் மைனஸ், சாரி, 1 மைனஸ் 0னா 1 தான் வரும். கரெக்டுங்களா? டெல் எல்லோட வேல்யூ. Which one of the following cannot be explained by classical theory? Sir, both Zeeman Ana- effect and anomalous, Zeeman sir. effect, sir. Anomalous effect only, sir. Anomalous effect only. Okay. இது கிளாசிக்கல் எஃபெக்டால நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணிடலாங்க சீமனை. அனாமலஸ் சீமன் எஃபெக்ட் தான் நம்மளால பண்ண முடியாது. Calculate the wavelength separation between the unmodified line of wavelength 6000 Armstrong and modified lines when a magnetic induction of 1 Weber meters per meter square is applied in normal Zeeman effect. எல்லாம் டெஸ்ட் எழுதிட்டீங்களா? அது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க நீங்க. உங்களுக்குள்ளே நீங்க டெஸ்ட் எழுதிட்டீங்களா? Calculate the wavelength separation between the unmodified line of wavelength 6000 Armstrong and modified lines when the magnetic inductions of 1 Weber meter square is normal Zeeman effect. நார்மல் சீமன் எஃபெக்ட்டுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும், சரிங்களா? வேவ் லென்த் தான் கேட்குறாங்க. இந்த வேவ் லென்த் சேஞ்சஸ்க்கான ஃபார்முலா வந்து டெல் லேம்டா ஈக்குவல் டு பிஇ. நார்மல் சீமன் எஃபெக்ட்டுக்கு இந்த ஃபார்முலா இருக்கும்னு நினைக்கிறேன், நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், சரிங்களா? பிஇ லேம்டா ஸ்கொயர்டு lambda square by 4 pi m டிவைடட் பை 4 பைங்களா? 4 pi mc sir. ஸோ 4 பை எம்சி. ஓகே.
4 பை எம்சி. ஸோ இந்த 4 பை எம்சியில் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து யூ வில் கெட் அ வேல்யூஸ். என்ன வேல்யூ வரும் இது ஃபைண்ட் அவுட் பண்ணி பாருங்க. பி வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 1 வெபர் பை மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் ஈனுடைய வேல்யூ வந்து 1.6 இன்ட்டு 10⁻⁻19 கூலும் இன்ட்டு 6000 ஆம்ஸ்ட்ராங். 6000 ஆம்ஸ்ட்ராங் 10⁻⁻10 எழுதிக்கலாம். டிவைடட் பை 4 பை 4 பைங்கிறதுக்கு வந்து பதிலாக நீங்கள் 4 இன்ட்டு 3.1 4 இன்ட்டு சார் 6000 அது 3.14. ஸ்கொயர் சார். சார் லேம்டா ஸ்கொயர் இருக்கு சார். ஓகே ஓகே சாரிங்க. என்ன எங்கே எழுதுதுன்னே தெரிய மாட்டேதே. சரி ஓகே. ஸ்கொயரு 3.14 இன்ட்டு எம்மோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9.1 இன்ட்டு 10⁻⁻31 இன்ட்டு சீனோட வேல்யூ 3 இன்ட்டு 10⁸8. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா ஒரு ஆன்சர் கிடைக்குங்க. அந்த ஆன்சர் வந்து டி லேம்டாஸ் ஈக்குவல் டு 0.168 ஆம்ஸ்ட்ராங். இது ஆக்சுவலி வந்து எந்த புக்கில் இருந்து எடுத்த கொஷின்னா இது வந்து புக்கில் இருந்து புக் பேக் கொஷின் ஆக்சுவலி. இந்த மாதிரி புக் பேக் கொஷினில் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கணும் நீங்கள். மாடர்ன் ஃபிசிக்ஸ்லேருந்து எடுத்தது. மாடர்ன் ஃபிசிக்ஸ்லேருந்து அப்படியே டைரெக்டாக எடுத்த கொஷின். ஏதோ நம்ம வந்து இதுக்காக மெனக்கடல இந்த கொஷினுக்காக. இந்த கொஷின் டைரெக்டாக எடுத்த கொஷின் போய் பார்த்துக்கோங்க. ஸோ தட் ஃபார்முலா அவ்வளோதான். ஸோ அதுக்கு அதே தான் கேட்குறோங்க. இந்த நார்மல் சீமன் ஷிஃப்ட்டை வந்து திரும்பி அதே கொஷினாக கேட்குறோம். ஸோ அதான் இங்கே சொல்லியாச்சு இல்லையா, பிஇ லேம்டா ஸ்கொயர்டு 4 பை எம்சி அப்படிங்கிற ஃபார்முலா சொல்லியாச்சு. சீமன் ஷிஃப்ட் அப்படின்னு கேட்டா இதான் சரிங்களா, இந்த ஃபார்முலா தான். அடுத்து பார்க்கலாம். When spectral lines viewed transversely perpendicular to the directions of magnetic field, then spectral lines split up into. சார் 4 சார். 4ங்களா எப்படி? சார் சாரி சார் 3 தெரியும் சார். ஒரு பேரண்ட் லைனு 2 எக்ஸ்ட்ரா தெரியும் சார். 3 சார் ஆன்சரு? 3 தான் சரிங்களா, 3 தான் எஸ் இதுல சார் எஸ். தெரியும். When spectral line viewed transversely perpendicular to the directions of the magnetic field, then spectral lines split up into 3 category பிரியும். ஸோ இது வந்து தியரி கொஷினு. சிங்கிற ஆப்ஷன் கரெக்டான ஆப்ஷனு. டிரான்ஸ்வர்ஸா வியூ பண்ணா உங்களுக்கு 3 கிடைக்கும். இதே லாங்கிடியூட்னலா வியூ பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், எத்தனை கிடைக்கும்? சார் 2 சார். வெரி 2 குட், அவ்வளவுதான். சார். இது ஒரிஜினல் லைன்னு சொல்லுவோம். இது ஒரிஜினல் லைனு. இப்போ நீங்க வந்து லாங்கிடியூட்னலா வியூ பண்ணீங்கன்னா இந்த ஒரிஜினல் லைன் வந்து எப்படி தெரியும்னா இப்படி தெரியும் சரிங்களா, லாங்கிடியூட்னல். அப்போ வந்து இது வந்து 2 வந்து எதுக்குன்னா லாங்கிடியூட்னலுக்கு, 3 வந்து டிரான்ஸ்வர்ஸ்க்கு. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த லைனும் தெரியும், இந்த லைனும் தெரியும், இந்த லைனும் தெரியும். ஸோ இந்த 3 லைனும் தெரியும். இந்த ஒவ்வொன்றுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஷிஃப்ட் பாத்தீங்கன்னா இது டெல் லேம்டா, டி லேம்டா. இதுதான் சீமன் ஷிஃப்ட்னு சொல்றோம். இது லாங்கிடியூட்னல் சீமன் ஷிஃப்ட், அதுக்கப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் சீமன் ஷிஃப்ட்னு இருக்கு. ஸோ இந்த கேள்வி கேட்கறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. When spectral line viewed longitudinally parallel to the directions of the magnetic field, the spectral lines. இதுனா பேரலா பார்ப்போம், அதுனா பர்பண்டிகுலரா பார்ப்போம். கரெக்டா? ஸோ அது பார்த்துக்கோங்க. இப்பதான் சொல்லிட்டோம். அது இந்த இதுக்கான ஆன்சரு 2. The ratio of wavelength of transition from n is equal to 2 to n is equal to 1 in lithium double plus or helium single plus or hydrogen atom is என்னன்னு கேட்குறாங்க. The ratio of wavelength எப்படி கண்டுபிடிக்கிறது? 1:4:9 sir. 1:4:9.
1:4:9 சான்ஸ் இல்லை. உங்களுக்கு தெரியும் நம்ம லேம்டா ஒரு 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 இது போட்டிருந்தோம், ஒரு ஃபார்முலா ஆக்சுவலி 3:2 3:2:1 சார். அதுவும் இல்லை. 1/λ = z² ஆர் இல்லைன்னா ஆர் இன்ஃபினிட்டி ஏதோ ஒரு வேல்யூ கொடுக்கும். அது ரைட் பேர் கான்ஸ்டன்ட் 1/n1² - 1/n2². ஃபார்முலா கரெக்டா? இந்த ஃபார்முலா கரெக்டாக நான் கரெக்ட் சார். ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறேன். சரிங்களா? கரெக்ட் இப்போ சார். இதில் வந்து என்னதுன்னா, இதில் நம்ம 2 விஷயம் தான் நமக்கு தெரியும். இது மற்றதெல்லாம் விட்டுருங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாமே என் n2 வந்து ஈக்குவல் டு 2ன்னு சொல்லிட்டாங்க. n1 ஈக்குவல் டு 1ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ எல்லாத்துக்கும் ஒரே டிரான்சிஷன் தான். இது ஹைட்ரஜன் லைக் ஆட்டம் தான், அதனால ஒன்றும் பெரிய அளவில் மாற்றம் ஏற்பட போகுது. இப்போ எதை வச்சு இது மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி இசட்டுடைய வேல்யூ. ஏன்னா ஆர் நாட்டும் வந்து கான்ஸ்டன்ட், இட்ஸ் கோயிங் டு பி கான்ஸ்டன்ட். இதுவும் கான்ஸ்டன்ட். இந்த வேல்யூ என்னதுன்னா இதனாலே இதுவும் கான்ஸ்டன்ட் ஆயிடும். சரிங்களா? இந்த பிராக்கெட்டுக்குள்ள இருக்கிற வேல்யூ கான்ஸ்டன்ட் ஆயிடும். அப்போ எது ஒன்று சேஞ்சஸ்னா இதுதான் 1/λ டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு z² இருக்கும். இல்லைன்னா லேம்டா டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/z² இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ அப்போ இது ஒவ்வொன்றுக்கும் நம்ம போட்டு பார்க்கணும். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இப்போ என்னதுன்னா அவங்க கேட்டிருக்கிறது வந்து லித்தியம், லேம்டா லித்தியம் ப்ளஸ் அயனுக்கு ஈஸ்ட்டு லேம்டா சாரி லித்தியம் பதிலாக ஹீலியம் எழுதுறோம். ஹீலியம் சிங்கிள் பிளஸ் ஈஸ்டு ஹைட்ரஜன். இது எல்லாத்துக்கும் ரேஷியோ கேட்குறாங்க. இப்போ இதுக்கு வந்து என்னதுன்னா 1/z² போடுங்க. 1/z² என்னங்க? லித்தியத்துக்கு 3 வருமா? 1 ஹைட்ரஜன் 2 லித்தியம் 3 பெரிலியம் 4 கார்பன் 3 வரும். லித்தியத்துக்கு 3 தான் சார் ஆட்டம். 3². ஹீலியத்துக்கு என்ன வரும்? 2². 2². இதுக்கு வந்து 1². ஸோ இப்போ இதை வச்சுக்கிட்டு தான் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ இப்போ இங்கே வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்னா 1/9 is to 1/4 is to 1/1. சரிங்களா? 1/1. ஸோ இப்போ இது கீழே இருக்கு. இதை எப்படி நம்ம ஹோல் நம்பரா மாத்தினா தான் நம்ம ரேஷியோ சொல்ல முடியும் இல்லைங்களா? ரேஷியோ வந்து ஹோல் நம்பர்ல தான் நம்ம சொல்றோம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ரேஷியோல மாத்தணும்னா நம்ம 36 மாத்தணும். இப்போ 36 மாத்தணும்னா மேல இருக்கிறத 4ஆல மல்டிப்ளை பண்ணாதான் நம்ம 4 36 வரும். இது வந்து எதால மல்டிப்ளை பண்ணணும்னா 9 4 36. 9 ஆட்டம். அது திரும்ப 36. 36ஆலேயே மேலே கீழே பெருக்கணும். ஸோ அப்போ இதனுடைய ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 4:9:36ங்கிற ரிசல்ட் வரும். கரெக்டுங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா? இதுல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா இந்த கொஸ்டின்ல? சார் எனக்கு ஒரு டவுட் சார். இப்போ எல்ஐ டபுள் ப்ளஸ்ன்னு போடுறாங்க, இப்போ ஹச்ஏ ப்ளஸ் போடுறாங்களா சார்? அதில் ஆமா. எதுவும் வேரியேஷன் காட்டினா மாறுமா சார்? இப்போ எல்ஐ ட்ரிபிள் ப்ளஸ் போட்டால் அந்த மாதிரி ஆன்சர் மாறுமா? அதெல்லாம் மாறாதுல்ல சார்? Li++ எப்படி போட முடியும்? நீங்க இல்லை போட நான் முடியும். கேட்குறேன் சார். இப்போ ஹச்இ ப்ளஸ் இருக்குல்ல சார், அப்போ ஹச்இ டபுள் ப்ளஸ் போட்டால் மாறுமா சார்? ஹச்சுக்கு சேம் நீங்க ஆகுமா? டபுள் + போட முடியாது. ஓகே சார், ஓகே ஓகே. ரைட் சார். ஹைட்ரஜன்னா ஒரு எலக்ட்ரான் மட்டும் இருக்கக்கூடிய சிஸ்டம்ங்க. சரிங்களா? அப்போ இது எல்லாமே ஹைட்ரஜன் லைக் ஆட்டமா மாத்துறோம். ஹைட்ரஜன் மாதிரியா இருக்கக்கூடிய ஆட்டம். நம்மளால என்ன பண்ண முடியும்னா அவுட்டர்ல சுத்தி வர எலக்ட்ரானை வேணா வெளியில எடுத்துடலாம், ஏதாவது எனர்ஜி கொடுத்து. ஆனா உள்ள நியூக்ளியஸுக்குள்ள இருக்கிற எனர்ஜியை நம்மளால எடுக்கவே முடியாது. அதனாலதான் நியூக்ளியர் எனர்ஜி இஸ் மோர் பவர்ஃபுல் தென் அட்டாமிக் எனர்ஜி. சரிங்களா? அப்படின்னு சொல்றாங்க. இது நியூக்ளியர் எனர்ஜிக்கும் அட்டாமிக் எனர்ஜிக்கும் தேர் ஆர் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அதாவது ஆட்டம் பாம் தயாரிக்கிறதுக்கு, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நியூக்ளியர் ரேடியேஷன்ஸ் நடக்கிறதுக்கு அது ஈஸியா நடந்துரும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? கம்மியான எனர்ஜி கொடுத்தாவே போதும். ஆனா உங்களுக்கு வந்து பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து எதுக்கு அதிகம்? நீங்க நியூக்ளியர் பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. பைண்டிங் எனர்ஜி பர் நியூக்ளியான் வந்து ஹெவியர் ஆட்டம்க்கு ரொம்ப கம்மியா இருக்கும். பட் இந்த லைட்டர் ஆட்டம்க்கு ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால புரோட்டானை வெளியில எடுக்க முடியாதுங்க. நீங்க ஈஸியா வந்து ஒரு நியூக்ளியஸ்ல இருந்து புரோட்டானை வெளியே எடுக்க முடியாது. எலக்ட்ரானை எடுத்துக்கலாம். ஸோ இப்போ எலக்ட்ரானை எடுத்து எடுத்து தான் நம்ம வந்து என்ன பண்றோம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹைட்ரஜன்ல ஒரு எலக்ட்ரான் ஒரு புரோட்டான் இருக்கு.
அப்போ ஹீலியத்தையும் நம்ம என்ன பண்றோம்னா ஒரு எலக்ட்ரான் சிஸ்டமா தான் மாத்த முடியும், ஹைட்ரஜன் லைக் ஆட்டமா தான் மாத்த முடியுமே தவிர கண்டிப்பா ஃபுல்லா ஹைட்ரஜனா மாத்த முடியாது. ஸோ அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா இதுல 2 எலக்ட்ரான் இருக்கு ஆக்சுவலி. இந்த 2 எலக்ட்ரான்ல ஒரு எலக்ட்ரான் எடுத்துட்டோம்னா இது பாசிட்டிவ், ஒரு பிளஸ் வந்துடும். மீதி ஒரு எலக்ட்ரான் இருக்கணும், ஒரு 2 புரோட்டான் இருக்கலாம், தப்பு இல்லை, அதை பத்தி கவலையே இல்லை. ஸோ அதனாலதான் இந்த இசட் வந்து இங்க இன்க்ளூட் ஆகுது. இந்த இசட்டை வந்து நம்ம இந்த ஃபார்முலால சேர்க்கறதுக்கு காரணம் என்னன்னா இந்த புரோட்டான்ஸினுடைய எண்ணிக்கை வந்து உள்ள எக்கச்சக்கமா அதாவது இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப அது வந்து வேவ் லென்த்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்போ இது வந்து இப்ப இது இன்னொரு எலக்ட்ரானையும் நம்ம டபுள் பிளஸா மாத்திட்டோம்னா இது ஹைட்ரஜன் லைக் ஆட்டமா இருக்காது. அப்ப ஹைட்ரஜன் லைக் ஆட்டமா இல்லைன்னா நம்ம இந்த இந்த தியரியில நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஏன்னா இந்த தியரி வந்து ஃபார் ஹைட்ரஜன் ஆட்டம் தான் நம்ம படிச்சிருக்கிறோம். சரிங்களா? ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் ஃபார் த ஹைட்ரஜன் ஆட்டம் தான் போர் வந்து வடிவமைச்சிருக்கிறாரு. ஸோ அந்த ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், ஹைட்ரஜன் லைக் ஆட்டத்துக்கு தான் யூஸ் பண்ண முடியும். அதை தாண்டி நீங்க இன்னொரு எலக்ட்ரானையும் எடுத்துட்டீங்கன்னா இது ஹைட்ரஜன் ஆட்டமாவே இருக்காது, ஹைட்ரஜன் லைக்காவே இருக்காது. ஹீலியம் பிளஸ், இப்போ ஹீலியம் 2+ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஹீலியம் 2+ பாசிபிள், ஏன்னா 2 எலக்ட்ரானையும் எடுத்துடலாம். ஆனா இதுல வந்து என்னவா இருக்காதுன்னா இது ஹைட்ரஜன் லைக் ஆட்டமா இருக்காது. அப்போ இது வந்து என்ன பண்ண முடியாதுன்னா இந்த தியரி அப்ளைவே பண்ண முடியாது. ஓகே சார், ஓகே. The accelerations of the electron in the first orbit of hydrogen is hydrogen atom. The direct question actually. Accelerations எவ்வளோங்க? சிம்பிளா சொல்ல போனா சரி, ஏஸ் ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா வரும், இது ஆக்சலரேஷன்ஸ். அப்போ எலக்ட்ரான் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்பிட் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு இதுதான் சொல்றோம், h² / 4π² m² r³ அப்படிங்கிற ஆன்சர் சொல்றாங்க. The order of size of nucleus and Bohr radius of an atom respectively are. நியூக்ளியஸ்க்கும் போர் ரேடியஸ்க்கும் உள்ள இது வித்தியாசம் என்ன? சார் 10 பவர் -14 10 பவர் -10 சார். வெரி குட், அவ்வளவுதான், முடிஞ்சு. இது சிம்பிளான விஷயம் தான். ஏ ஆப்ஷன் கரெக்ட். வெரி குட்ங்க, சூப்பர். The minimum excitation potential and the Bohr's first orbit in the hydrogen atom is. Minimum excitation potential energy on Bohr's first orbit in hydrogen atom is. சார் 3.6 electrovolt சார். சார் சியா சார்? சி 10.2. வெரி குட். எப்படி சொல்றீங்க? 10.2ங்கிறது கரெக்டான ஆன்சர் தான். சார் 13 பாயிண்ட்ல இருந்து நம்ம அந்த n ஸ்கொயர் வேல்யூ கொடுக்குறோம் சார். ஃபர்ஸ்ட்டுக்கு ஸ்கொயர் பண்ணா அதுல இருந்து மைனஸ் பண்றது சார். Minimum excitation potential on Bohr's first orbit in the hydrogen atom. என்ன சொன்னீங்க? எப்படி? சார் 3.4ல இருந்து அந்த 13.6 மைனஸ் பண்ணுங்க சார். -3.4 வந்து ஃபர்ஸ்ட் 13.6 3.4ல இருந்து நீங்க மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா வேல்யூ முடிஞ்சு 10.2 வரும். காரணம் என்ன? மினிமம் எக்ஸைட்டேஷன் எனர்ஜி. ஏன்னா ஒரு ஆட்டம்ஸ் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது 13.6, ஒரு எலக்ட்ரான் கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கும்போது 13.6 எலக்ட்ரான் வோல்டோட இருக்கும். இப்போ இதுல இருந்து வந்து நீங்க இதுல இருந்து ஒரு எக்ஸைட்டேஷன்ஸ்க்கு நீங்க கொண்டு போகணும்னா அது -3.4 மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இதுல வந்து எவ்வளவு எனர்ஜி நீங்க எக்ஸைட்டேஷன் மினிமம் கொடுக்கணும்னா 10.2 கொடுத்தா போதும். சரிங்களா? இது வந்து மேல போயிடும். ஆக்சுவலி இது எல்லாமே நெகட்டிவ்ல இதுதான் பெருசு, இது சின்னது. கரெக்டா? எஸ் சார். நெகட்டிவ்ல எதுக்கு பெருசு? சார் 3.4 தான் பெருசு சார். வெரி குட், அவ்வளவுதாங்க. The ratio of Bohr magneton and nuclear magneton is. சார் 2mp divided by me சார். எப்படி சொல்றீங்க? சிஆர் தானே சார்? சிஆர் தானே? நியூக்ளியர் மேக்னட்டான் ஈக்குவல் டு இல்ல, மேடம் ஏதோ புதுசா சொல்றாங்க, அது எப்படி சொன்னாங்கன்னு தெரியல. EH கிராஸ் டிவைட் பை 2mp, இது வந்து நியூக்ளியர் மேக்னட்டான்.
போர் மேக்னட்டானுக்கு என்ன பேர்னா EH கிராஸ் டிவைடட் பை 2ME. இது ரெண்டே ரெண்டு தான் மாறும். சரிங்களா? இது வந்து மாஸ் ஆஃப் த புரோட்டான் எடுத்துப்போம், இது மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எடுத்துப்போம். இது ரெண்டுக்கும் நீங்க ரேஷியோ கண்டுபிடிச்சீங்கன்னா, போர் மேக்னட்டானுக்கும் நியூக்ளியர் மேக்னட்டானுக்கும் நீங்க ரேஷியோ கண்டுபிடிச்சீங்கன்னா இதுதான் வரும். சரிங்களா? EH கிராஸ் டிவைட் பை 2M. E வந்து போர் மேக்னட்டான். அதே நீங்க வந்து இந்த மேக்னட்டான் நியூக்ளியர் மேக்னட்டான் எழுதுனீங்கன்னா நீங்க தலைகீழா எழுதலாம். EH கிராஸ் இன்டூ 2MP. கரெக்ட்டுங்களா? அப்ப இதையும் இதையும் நீங்க கேன்சல் பண்ணலாம். இந்த 2வையும் இந்த 2வையும் கேன்சல் பண்ணீங்கன்னா MP டிவைடட் பை ME வரும். 2 டைம்ஸ் வராதுங்க, அது கொஞ்சம் பார்த்துக்கோங்க. SI யூனிட் ஆஃப் போர் மேக்னட்டான் இஸ், போர் மேக்னட்டானோட SI யூனிட் செகண்ட் per ஆப்ஷனா சார்? Tesla, sir. செகண்ட் ஆப்ஷனா சார்? ஜூல் பெர் டெஸ்லா. ஜூல் பெர் டெஸ்லா, எனர்ஜி பெர் யூனிட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. Bohr magneton is the dash magnetic dipole moment associated with the motion of electron in the stationary orbit of an atom. Minimum magnetic dipole moment இல்ல maximum magnetic dipole moment இல்ல வந்து எனி வேல்யூ இருக்குமா? மினிமம் சார் சார். மினிமம் சார். சரிங்களா? Bohr magneton is a minimum dipole moment associated with the motion of electron in the stationary orbit. A option correct. Very good, super. Magnetic moment of current loop is equal to current loop. Magnetic moment of current loop என்னது? IA, sir. சார் செகண்ட் ஆப்ஷன். ப்ராடக்ட் ஆஃப் ஐஎஸ் கரண்ட் இன்டு ஏரியா. Very good. Very good. Okay, super. The magnetic moment due to orbital motion is EH cross divided by 2M into J sir. அது வரும். J வருமா I வருமா? சார் A ஆப்ஷன் தான் கரெக்ட். μL. சரிங்களா? மேக்னெட்டிக் மொமெண்ட் டியூ டு ஆர்பிட்டல் மோஷன் பாத்தீங்கன்னா μL ஈக்குவல் டு EH கிராஸ் டிவைடட் பை 2M இன்டூ I வரும். சரிங்களா? அது ரொம்ப முக்கியம். J வராது, I தான் வரும். J வந்து என்ன எதுக்கு வரும்னா டோட்டல் மொமெண்டம். சரிங்களா? டோட்டல் மேக்னெட்டிக் மொமெண்ட் டியூ டு போத் ஸ்பின் அண்ட் ஆர்பிட்டல் மொமெண்டம் வந்து அந்த இடத்துல J வரும். இந்த ஆப்ஷன் வந்து எல்லாமே வந்தா, இது வந்து ஸ்பின் வந்தா இந்த இடத்துக்கு இந்த 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 இதுக்கு பதிலாக இந்த இடத்துல ஸ்பின் வந்தா இந்த ஆன்சர், ஸ்பின் மோஷன் வந்ததுன்னா இந்த ஆன்சர் எழுதணும். கரெக்ட்டுங்களா? இது வந்து டோட்டல்னு வந்தா இந்த ஆன்சர் எழுதணும். இது ஆர்பிட்டல்னு வந்தா இந்த ஆன்சர் எழுதணும். ஆனா ஸ்பின் வரும்போது மியூ எஸ் ஆயிருமா சார்? மியூ எஸ் இங்க மியூ ஜே ஆயிருமா சார்? ஆமாங்க, லெஃப்ட்ல. ஆமாமா. அது நான் மாத்தி போட்டேன் போல. நான் இல்ல நான் அது கன்ஃபியூஸ் பண்றதுக்காக போட்டேன். இந்த இடத்துல எஸ் ஆயிடும், இந்த இடத்துல மியூ ஜே ஆயிடும். ஓகேங்களா? போர் ரேடியஸ் எதங்க பொறுத்து இருக்கும்? ஹைட்ரஜன் ஆட்டத்தினுடைய போர் ரேடியஸ் எதை பொறுத்து இருக்கு? இதெல்லாம் டைரக்ட் क्वेश्चंस கிடையாதுன்னு சொல்ல ஆன்சர் நீங்க. Principal quantum number, sir. அவ்வளவுதான். பிரின்சிபல் குவாண்டம் நம்பரா? இங்க எழுதுறேன். சார் கான்ஸ்டன்ட் தானே சார்? Square of the principal quantum number sir. Bohr radius of hydrogen atom directly proportional to பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் தான் சார். ஸ்கொயர் வரணும். ஓகே ஓகே. இல்லங்க, அதாவது இல்ல அது இப்ப கான்ஸ்டன்ட் வேல்யூவான்னு கேட்டேன், அப்படி கேக்குறேன் சார். போர் இல்ல ரேடியஸ் அது கான்ஸ்டன்ட் எப்படிங்க தானே நீங்க கான்ஸ்டன்ட் சொல்லுவீங்க? ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபார் எக்ஸாக்ட்லி ஹைட்ரஜன் ஆட்டம் ஓகே கான்ஸ்டன்ட் தான். Rn Yes, sir. ஈக்குவல் டு, அதுவுமே நம்ம கான்ஸ்டன்ட் சொல்லக்கூடாது. போர் ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்னா நீங்க சொல்லலாம், கான்ஸ்டன்ட் சொல்லலாம். அந்த ஆப்ஷன் கொடுத்திருந்தா கரெக்ட் தான். அது எப்படின்னா இந்த A0 இன்டூ n ஸ்கொயர்டு நம்ம படிப்போம். இங்க வந்து ஹைட்ரஜன் ஆட்டத்துக்கு n இஸ் ஈக்குவல் டு 1, அதனால Rn வந்து என்னதுன்னா R1ன்னு சொல்லுவோம். R1 ஈக்குவல் டு A0 டைம்ஸ் 1 ஸ்கொயர்டு வந்து என்ன வரும்னா 1 தான் வரும். அப்ப A0 தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். இந்த A0ங்கிறது கான்ஸ்டன்ட். சரிங்களா? ஃபார் ஹைட்ரஜன் ஒன்லி, அது ரொம்ப முக்கியம். ஹைட்ரஜன் மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது ஓகே கான்ஸ்டன்ட். அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டீங்கன்னா இட் நாட் கான்ஸ்டன்ட். சரிங்களா?
Which of the following transition of hydrogen atom emits photons of lowest frequency? நீங்க தான் சொல்லணும். இது ஏற்கனவே நடத்துனது தான் ஆக்சுவலி. சார் செகண்ட் ஆப்ஷனா சார்? செகண்ட். செகண்டுங்களா? எஸ் சார். லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி. வேற யாருக்காவது ஐடியா இருக்குங்களா? இன்ட்ராக்ஷன்ஸ் அதிகமா இருக்கும் மோஸ்ட்லி. அது இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஆனா இட் மேக்ஸ் யூ லாட், அதாவது லேர்ன், அது மேக் யூ லேர்ன் லாட். இது ரொம்ப முக்கியம். இருக்கிறதுல இப்போ இதை வந்து எப்படி சூஸ் பண்ணணும்னா, இருக்கிறதுல எது வந்து ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்களா, அதை வச்சு தான் நம்ம எடுக்கணும். எது வந்து ரொம்ப கம்மியான வேல்யூஸ் இருக்கோ அந்த டிரான்சிஷனை தான் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சின்னு எடுத்துக்கணும். ஸோ சார் சொன்ன மாதிரி என்னதுன்னா பி ஆப்ஷன் இஸ் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இருக்கிறதுல லோயஸ்ட், அதான் ரொம்ப முக்கியம். இருக்கிறதுல லோயஸ்ட்னா n is equal to 2 to n is equal to 1 கூட இருக்குங்க அப்படின்னா அதெல்லாம் எடுத்துக்கூடாது. எது வந்து அவுட்டர் ஆர்பிட், எது மேக்ஸிமம் அவுட்டர் ஆர்பிட் எங்க இருக்கு, அவுட்டர் ஆர்பிட்ல இருந்து அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஆர்பிட் எதுவோ அதுதான் லோயஸ்ட் ஃப்ரீக்வன்சி இருக்கும். சரிங்களா? ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி எது இருக்கும்னா n, இந்த ஃபர்ஸ்ட் இது ஏ. ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி n is equal to 2 to n is equal to 1. ஸோ இது பார்த்துக்கோங்க. The spectral series of hydrogen spectrum that lies in the visible region. திருப்பி கேட்டணும். எஸ் சார், எஸ் சார். ஏ ஆப்ஷன். சரிங்களா? ஏ ஆப்ஷன் இது. ரெட்பர்க் கான்ஸ்டன்ட். ஐ திங்க் டைம் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ரெட்பர்க் கான்ஸ்டன்ட் சொல்லுங்க பார்க்கலாம். me power 4 divided by 32 pi square epsilon h cross c square c, sir.